சரியா? உம் இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு முதல் படிச்சதெல்லாம் மிஸ்டேக் வரதுக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் இல்லை. இந்த டாபிக்ல இருந்து, அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், அது வந்துட்டு பாஸ்ட் பேப்பர் கூட வந்துருக்கு. சரி, அப்ப அதுல இருந்து இது இனி படிக்க போறதுல எல்லாத்துலயுமே எஸ்ஏ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும், எஸ்ஏக்கும் ரெடி ஆகத்தான் வேணும். வெறுமனே கன்செப்டை வழங்கி இருக்கிறது மட்டும் பயாலஜி இல்லை. சரியா? நம்ம பயாலஜி என்னது பாடமாக்கணும், டைம் பாடமாக தான். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கு. Water possesses four major physical properties that help to maintain life on Earth. சரியா? அப்ப அடுத்து என்ன செய்யணும், என்னென்ன பொதிகை பண்பு இருக்குங்கிறத எழுதணும். அப்ப 1 2 3 4 போட்டு எழுதுறேன். அப்ப எழுதக்கூடாது, கமா கமா போட்டு தான் எழுதணும். சரியா? இப்ப என்னது பிணைவு நடத்தை, அடுத்தது வெப்பநிலை மேற்படுத்தும் ஆற்றல் 2, அந்த மாதிரி எல்லாம் போட்டு எழுதக்கூடாது. தொடர்ந்து கமா கமா போட்டு எல்லாத்தையும் கண்டினியூஸா எழுதிட்டு போகணும். பார்த்தா இந்த பந்தி பந்தி மாதிரி தான் இருக்கணும். சரியா? பாயிண்ட்ஸ் எழுதினா மார்க் தர மாட்டாங்க. தெரியாம கூட பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது. சரி, ஓகே. எழுதி கூட இந்த படத்தையும் ட்ரா பண்ணிக்கணும். ஓட்ட மொழிகளோட படத்தை. இப்போ இன்றைக்கு என்ன பார்க்கணும்? ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மொலிக்யூல்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜிக்கல் மொலிக்யூல்ஸ். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வாட்டர். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாட்டர்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸ்மால், angular shape, polarity. சரி, போலார் மாலிக்யூல். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தேன் வாட்டர் வந்துட்டு ஸ்மால், சின்னது. சரியா? அடுத்தது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? இன்ஆர்கானிக் மாலிக்யூல், அசேதன சேர்வை. சரியா? அப்ப நம்ம முதலாவது தெரிஞ்சிருக்கணும் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கணும் நமக்கு. சரியான சேதன சேர்வை, அடுத்தது அசேதன சேர்வை. சரியா? அப்ப நம்மளோட உடம்புல 2 சேர்வையும் இருக்கு. இதுக்கு பிறகு பார்க்க போறதெல்லாம் என்ன, சேதன சேர்வை தான் பார்க்க போறோம். சரியா? அப்ப முதலாவது சேதனம் அசேதனம், அதாவது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் என்ன மாதிரி டிவைட் பண்றாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ கம்பவுண்ட் ஒரு சேர்வை. சரியா? கம்பவுண்ட ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று ஆர்கானிக், அடுத்தது வந்துட்டு இன்ஆர்கானிக். நார்மலா செல்ல போனா ஆர்கானிக் அங்க என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். இன்ஆர்கானிக் என்ன இருக்கும், கார்பன் இல்லை. சரியா? கார்பன் வந்துட்டு இருக்காது. சரி, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ஒரு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். ஓகே, வேற ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இன்ஆர்கானிக் மாலிக்யூல். ஏனுங்கிறத பார்ப்போம். சரி, கார்பன் இருக்கி பட் ஸ்டில் நம்ம இன்ஆர்கானிக்னு சொல்லுவோம். அது ஏனுங்கிறத பார்ப்போம். அப்ப இதுக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. வேற சரி, அப்ப நம்ம முதலாவது ஏன் அப்படி வித்தியாசமா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கொள்வோம். வேற இன்ஆர்கானிக் நார்மலா இன்னும் ஒன்று வேற நார்மலா கார்பன் இல்லாத, ஓகே, கார்பன் மோனாக்சைடு கார்பன் இல்லாத இன்ஆர்கானிக் H2O. சரி, H2O. ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் ஆக போறது இந்த CO2, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அது தான். இப்போ ஏன் கார்பன் இருந்தும் இன்ஆர்கானிக் உள்ள வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆர்கானிக்கும் முதலாவது கார்பன் இருக்கணும். சரியா? கார்பன் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் ஒன்று இருக்கணும். சரியா? குளுக்கோஸ் மாலிக்யூல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 6 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்துகிட்டு ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கும். இது எல்லாமே ஹைட்ரஜன். இதுல வந்துட்டு OH இருக்கும். இதுதான் ஹைட்ரஜன் 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 இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தா தான் என்ன சொல்லுவோம், ஆர்கானிக்னு சொல்லுவோம். அப்ப CO2ல அப்படி ஒரு பாண்ட் இருக்க சான்ஸ் இருக்கா? ஹைட்ரஜனே இல்லையே. அப்ப கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காது. சரியா? அதனாலதான் நம்ம அதுல வைக்கணும். சரியா? ஓகே, வேற இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா மீத்தேன். மீத்தேனுக்கு என்ன ஃபார்முலா?
CH4 ஒரு கார்பனை வளர்ச்சி எத்தனை பொண்டு இருக்கும்? ஓ, இதுதான் ஆக பெஸ்ட் சிம்பிள் சிம்பிளான ஒரு ஆர்கானிக் கம்பவுண்ட். சரியா? அப்ப இதுல இருந்து நீங்க அடுத்ததுக்கு போகலாம். ரெண்டு கார்பன் இருந்தா என்ன வரும்? C2H. இது வந்துகிட்டு CH4. இது வந்துகிட்டு C2H, ஹைட்ரஜன் 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 C2H6 தானே? C2H6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே. இதுல வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் குறிப்பா நம்ம கார்பனை பத்தி கழிச்சிட்டு இருக்கோம்? எத்தனை மொலிக்யூல்ஸ் இருக்கு? 92 அட்டம்ஸ் இருக்கு நேச்சர்ல. சரியா? எல்லாத்தையும் மூட்டு போட்டு ஏன் கார்பனை மட்டும் பெருசா நான் எடுத்துக்கிட்டு கார்பன் இருந்தா ஆர்கானிக், கார்பன் இல்லாட்டி இன்ஆர்கானிக் பிரிச்சு காய்ச்சிட்டு இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் கார்பன்? அவுட் ஆஃப் 92ல வந்துட்டு ஏன் வாட்டர் வந்துகிட்டு கார்பன் என்னது? கார்பன் இருக்கிறத விட வாட்டர் வந்துட்டு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கம்பவுண்ட். சரியா? வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் எல்லாம் முக்கியம். ஆக்சிஜன் வச்சு நம்ம இந்த மாதிரி பிரிக்காம கார்பனை வச்சு தான் மெயினா பிரிச்சுட்டு இருக்கோம் இங்க. ஏன் என்ன ரீசனா இருக்கும்? அதுல இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, கார்பன் எடுத்தீங்கன்னா கார்பன் வந்துட்டு எத்தனை கார்பன் வேலன்சி எத்தனை? 6 or 4 or 2? ஓகே, வேலன்சி என்ன நம்ம ஓ வேலன்சி என்ன நீங்க ஓலவெல படிச்சிருப்பீங்க, வலுவல வேண்டுபட்டு வேலன்சி. ஸோ என்னன்னா இப்ப கார்பன் எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் எத்தனை? 2,4. அந்த லாஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் நம்பர் தான் 4. இன்னும் ஒரு வகையில சொல்ல போனா அந்த ஒரு ஆட்டம் வந்துட்டு எத்தனை பொன் ஃபார்ம் ஆக்கும்ங்கிறத சொல்றதுதான் வேலன்சி. சரியா? இப்ப கார்பன் வந்துட்டு கட்டாயம் கார்பன் வந்துட்டு நீங்க எந்த ஒரு மொலிக்யூல் எடுத்தாலும் கட்டாயம் எத்தனை பொண்ட் இருக்கும்? அதுக்கு 4 பொண்ட் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH4 இந்த மாதிரி எத்தனை இருக்கு? 1 2 3 4. சரியா? இங்க 1 2 3 4. குளுக்கோஸ் பார்த்தோம். குளுக்கோஸ்ல வந்துட்டு சி 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 சி. ஆக மேல என்ன இருக்க போது? C டபுள் பொண்டோ. இங்கால ஹைட்ரஜன், இங்கால OH, இங்கால ஹைட்ரஜன், இங்கால ஹைட்ரஜன். சரியா? அப்ப இதோட முடிஞ்சா இல்ல, மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம போவாக்கணும். இது போவாகிறதுக்கு என்ன போடணும்? ஹைட்ரஜன் போடணும். இங்க 1 2 3 பொண்ணு தான் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு ஹைட்ரஜனை போடலாம். சரியா? கார்பனுக்கு என்ன இருக்கு? கட்டாயம் அதை வளர்ச்சி 4 அட்டம்ஸ் இருக்கணும், 4 bonds ஃபார்ம் ஆகணும். சரியா? அப்ப இதுதான் வந்துட்டு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இருக்கிற வித்தியாசம். சரியா? ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற ஆர்கானிக் மொலிக்யூல்ஸ் வந்துட்டு 4 இருக்கு. சரியா? ஒன்று வந்துட்டு கார்போஹைட்ரேட். ஒரு நோட்ல ஹெடிங் போடுங்க. லாஸ்ட் என்ன எழுதிங்க? இதுல வந்துட்டு இன்னும் 2 அழுகிங்க. இன்னும் 2 இருக்கு. சரியா? அந்த 2ஐயும் எழுதி போட்டு தான் நீங்க இதுக்கு போடணும். 2 நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன், டைம் எடுத்து. சரி, அதுக்கு கொஞ்சம் கேப் கொண்டு விட்டுட்டு இந்த பேஜை ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்தது எழுதுங்க. கெமிக்கல் நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மெயின் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். அதுக்கு ஹெடிங்கா எழுது. இது அப்படியே இந்த ஹெடிங்கை போடும். இதை பார்த்து எழுதுங்க. இதுல வந்துகிட்டு குளுக்கோஸ், மீத்தேன் எல்லாம் என்ன மாதிரி வந்து என்ன மெயினான ஆர்கானிக் காம்பவுண்டுக்குள்ள வரும்னா கார்போஹைட்ரேட்டுக்குள்ள என்ன வரும்? குளுக்கோஸ் வரும். சரியா? இப்போ நீங்க ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 எக்ஸாம்பிளையும் எழுதுங்க.
நீங்க எழுதுங்க கம்பவுண்டுக்கு சேர்வை எழுதுங்க. இரசாயன சேர்வை அல்லது சேர்வை. சரிங்க. சேதனம் அசேதனம். ஆர்கானிக்னா சேதனம், அசேதனம். சேதன சேர்வை அசேதனம். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்க ரிசர்ச் புக்ல செயலி இல்ல, பட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இருக்குங்கிறது. குளுக்கோஸ் என்ன ஃபார்முலா? C6H12O6. அதே நோட் பண்ணி. மீத்தேன் மீத்தேன் METHAN. எத்தேன் எத்தேன்னு சொல்லுவாங்க. எத்தேன். நோட் பண்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து விளங்கி இருக்கிறதுக்காக நீங்க நோட் பண்றா. இது அப்படியே நோட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு விளங்கின மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப நம்ம ஏன் கார்பன் ஸ்பெஷல்ங்கிறத வந்து பார்த்தோம். என்னது? முதலாவது கார்பனுக்கு எத்தனை பொண்ட் இருக்கு? 4 பொண்ட் வந்துட்டு இருக்கு. சரியா? அதான் வேலன்சின்னு சொல்லுவாங்க. அதோட வேலன்சி வந்துட்டு 4. சரியா? அடுத்தது இன்னும் ஒரு ரீசன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன்ல வந்துட்டு சில குரூப்ஸ் வந்துட்டு வந்து அட்டாச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? சில குரூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் மாலிகுலோட குளுக்கோஸ் மாலிகுல், கார்பன் கார்பன் 6 கார்பன். சரியா? இதுல நான் வந்துட்டு இங்க என்ன போட்டேன்? C டபுள் பாண்ட் O. சரியா? அது மாதிரி இங்க ஹைட்ரஜன் போட்டேன், இங்க வந்துட்டு OH போட்டேன். சரியா? இங்க ஹைட்ரஜன் 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 வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு குரூப் ஒன்று இல்லை. சரி, அவர் எல்லா இடத்துலயும் வருவாரு. சரியா? அதனால நம்ம அவரை பெருசா கணக்கு எடுக்க தேவையில்லை. மிச்சமா இருக்கிற இந்த ரெண்டு, இது வந்து ஒரு குரூப் ஒன், ஸ்பெஷலான குரூப். சரியா? கார்பன்ல வந்துட்டு ஸ்பெஷலா அட்டாச் ஆயிருக்கு குரூப். அதே மாதிரி இங்கே ஸ்பெஷலா அட்டாச் ஆயிருக்கு. எதுல இந்த சவுண்ட் வருது? போன்ல. சரியா? இந்த மாதிரி ஸ்பெஷல் குரூப்ஸ் இருக்கு. இதுக்கு சொல்லுவாங்க ஃபங்க்ஷனல் குரூப் அண்டு. சரியா? ஃபங்க்ஷனல் குரூப், தொழிற்பாட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்பன் வந்துட்டு ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் தான், கார்பன்ல வந்துட்டு என்ன அட்டாச் ஆகலாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகும். சரியா? என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? அப்ப C டபுள் பாண்ட் O, இது சொல்லுவாங்க கார்பனைல் குரூப் அண்டு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பயாலஜிக்கு நிறைய இருக்கு. கெமிஸ்ட்ரியில நிறைய படிப்பீங்க, ஆர்கானிக்ஸ்ல நிறைய குரூப்ஸ் படிப்பீங்க. இதுல நான் உங்களுக்கு என்னென்ன பயாலஜி தேவையோ அந்த குரூப் மட்டும் சொல்றேன். இதை சொல்லுவாங்க ஹைட்ரோக்சைல் குரூப் அண்டு. சரியா? ஹைட்ரோக்சைல் குரூப். சரியா? ஹைட்ரோக்சைல் குரூப் இதை இன்னும் நீங்க ஈஸியா வழங்குறேன்னா, இதை வந்துட்டு இந்த ஆல்கஹால் இருக்கு தானே, அந்த ஆல்கஹாலுக்குரிய குரூப் தானே சொல்லுவாங்க ஓல் குரூப், ஆல்கஹால். சரிதானே? அந்த மாதிரி நான் வச்சுக் கொள்ளலாம். இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு இந்த குரூப் தெரிஞ்சிடும். என்ன குரூப் இது? ஓகே, நான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதை அழிக்கிறேன். கார்பன் NH2 C
இது என்ன? அமைனோ குரூப், அமைனோ ஆசிட், அமைனோ ஆசிட் மொலிகுலோட இதுதானே. சரி, இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு இது வந்துட்டு ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? ஆர்கானிக். கார்பன் இருக்கு, கார்பனோட சேர்ந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இது வந்துட்டு ஆர்கானிக். சரி, அப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்ன எழுதலாம், அமைனோ குரூப், அமைனோ ஆசிட்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வரும் ஆர்கானிக். இதுல வந்துகிட்டு சில குரூப்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். சரி, வந்துட்டு இதைத்தான் என்ன சொல்லுவோம், என்ன குரூப்? அமைனோ குரூப்னு சொல்லுவோம். ஸோ அமைனோ குரூப். சரியா? இந்த குரூப் என்னன்னு சொல்லுவோம்? கார்பாக்சிலிக் குரூப். சரியா, கார்பாக்சிலிக். சி டபுள் ஒன். சரியா, இதை தாண்டி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும்னா இப்ப இது வந்துகிட்டு என்னத்துக்குரிய, அல்கோஹோலுக்குரிய குரூப்னு தெரியும். சரிதானே? அல்கோஹோல் போல்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்துட்டு அமைனோ குரூப். இது வந்துட்டு எதுக்குரிய குரூப்னு பாத்தீங்கன்னா பேஸுக்குரிய குரூப்பா இருக்கு. சரி, இது வந்துகிட்டு அமைனோ குரூப்னா அது வந்துட்டு காரத்தன்மை, ஒரு பேசிசிட்டி வரும். பேஸ் பேஸ் சொல்ற வேற பேஸ் என்ன சொல்லுவாங்க. அப்ப இது வந்துகிட்டு என்ன, இது வந்துகிட்டு அசிடிக் உரியது. சரியா? இப்ப நார்மலா ஒரு கம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் தானே இருக்கும். பேஸ் இல்லாட்டி அசிட் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அமைனோ அமைனோ குரூப் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். அவர்ல அசிடும் இருக்கு, பேஸும் இருக்கு. சரி, அதால என்ன பேர் சொல்லுவோம், ஓ லெவல்ல படிச்சுப்பீங்க. ஈரியல்பு மூலக்கூறு எம்போட்டரிக் குரூப். எம்போட்டரிக். அது என்ன ரீசன், அது வந்து அசிடும் இருக்கு, பேஸும் இருக்கு. மிச்ச மிச்ச ஆர்கானிக் கம்பவுண்ட்ல அப்படி இருக்காது. கொண்டாச்சு. அதாவது ஓகே, நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. எப்படி படிப்பாங்கன்றா, இப்ப உங்களுக்கு ஒரு மொலிக்யூல் வந்து அசிடா இருக்கணும்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு H+ வந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆகணும் அந்த கம்பவுண்ட்ல இருந்து. சரியா, இங்க வந்துட்டு H+ வந்து என்ன செய்யும், ஈஸியா ரிலீஸ் ஆகி -, எங்க ஒரு கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து ஒரு H+ வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு அசிட் எடுத்தீங்கன்னா. பட் இங்க மாறி நடக்கும். இங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா H+ வாங்கிட்டே இருப்பாரு. சரியா, அதனால NH3+ மாறிடுவார் இவர். இது வந்துட்டு பேஸ்ன்னு படிப்பீங்க கெமிஸ்ட்ரியில, அது டீட்டெயிலா படிப்பீங்க. சரியா? ஓகே, இப்போ எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த ரெண்டையும் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் கார்பன் வந்துட்டு ஸ்பெஷல். முதல்ல அது வந்துட்டு 4 பாண்ட் இருக்கு கார்பனுக்கு. சரியா, மிச்சம் ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா 2 பாண்ட் தான் இருக்கும். சரி, அப்ப இதுல வந்துட்டு எப்ப 4 பாண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் ஆக்சிஜனுக்கு 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், மாறி மாறியும் வரது சான்ஸ் இருக்கு. ஓகே, ஆக்சிஜனுக்கு அப்படி வர சான்ஸ் இல்லை. மத்த மொழிகள் எடுத்தீங்கன்னா என்னது, சரியான ஸ்டேபிள் ஒன்று இருக்காது, இது இருக்காது. கார்பன் நீங்க கட்டாயம் என்ன இருக்கணும், கட்டாயம் 4 பாண்ட் இருந்தே ஆகணும். அப்படி இல்லாட்டி அது ஸ்டேபிளா இருக்காது. அடுத்த ரீசன் தான் என்ன, அதுல இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் வரும். சரி, இதுல வந்துகிட்டு கார்பனில் குரூப் பண்ணி எழுதுங்க. அதுல பிரேக்கெட்டுக்குள்ள அல்டிஹைட் கீட்டோன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு போற பாப்பேன். அல்டிஹைட் கமா கீட்டோன். சரி, ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் இன்னும் ரிசர்ச் புக்ல இருக்க கண்டென்ட் இன்னும் பார்க்கல. ஜஸ்ட் அந்த வழங்கி இருக்கிறதுக்கு என்னென்ன பிரிக்கிறோம், எப்படி மாதிரி இருக்குன்றத பார்க்கணும். இதுக்கு பிறகுதான் நம்ம போவோம். ஓகே, உங்களுக்கு வழங்கின மாதிரி நார்மல் எழுதிக்கோங்க. ஏன் கார்பன் வந்துட்டு நார்மலா ஏன் கார்பனை டிபெண்ட் பண்ணி தான் என்னென்னு பிரிக்கும், சேதன மசேதனம் பிரிக்கும். ஏன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஏன் கார்பன் முக்கியத்துவம், கார்பன் ஏன் முக்கியத்துவம் கேள்வி ஒன்று போட்டா அந்த நீங்க நோட் பண்ணலாம். உங்களை நோட் பண்ற மாதிரி தான் நான் நோட் தர இல்லை, ஏன்னா இல்லை இந்த விஷயங்கள். நீங்க நோட் பண்ணி விளங்கி எடுக்கிற அளவுக்கு நோட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, கார்பனின் முக்கியத்துவம் போடுங்க. கார்பன் முக்கியத்துவம் முதலாவது வந்துட்டு கார்பனுக்கு 4 பிணைப்புகள் உருவாக்க முடியும். கார்பனுக்கு 4 பிணைப்புகள் உருவாக்க முடியும். அடுத்தது வந்துட்டு கார்பனில் சில தொழிற்பாட்டு கூட்டங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லுவாங்க. தொழிற்பாட்டு கூட்டங்கள் இணைய முடியும். என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டங்கள்ங்கிறது இந்த 4 நோட் பண்ணி வச்சுக்கணும். கார்பனில் குரூப் கார்பனில் குரூப் தான் தமிழையும் அதுதான். சரி, ஹைட்ரோக்சைல் குரூப் ஹைட்ரோக்சைல் குரூப் தான்.
நீங்க என்ன செய்யுங்க அதை பெட்டர் நீங்க இங்கிலீஷாலே எழுதி வச்சுக்க தமிழால கார்பனைலுங்கிறத விட இங்கிலீஷாலே கார்பனைல் குரூப் பண்ணி எழுதுங்க எப்படி என்னன்னு தெரியுதான் பட் இப்போ எழுதுற உங்களுக்கு ஈஸியா இருக்கு கார்பனைலுங்கிறத விட ஓகே இதுக்குரிய எக்ஸாம்பிள் எல்லாம் எங்க இருக்குங்கிறது விளங்கிட்டான் இது வந்துட்டு குளுக்கோஸ்ல பார்த்தோம் சரி இதுவும் குளுக்கோஸ்ல இருக்கு சரி, இது வந்துட்டு அமைனோ ஆசிட்ல இருக்கு அமைனோ ஆசிட்ல இருக்கு மாறி மாறியும் இருக்கலாம் நிறைய ஒவ்வொன்று பார்க்க போறதுல ஒவ்வொரு இடத்துலயும் வரும் நிறைய இடத்துல வரும் நம்ம பயாலஜில மாறி மாறி இந்த நாள் தான் வரும் சரி கார்பனைல் பண்ணி போட்டுட்டு அல்டிஹைட் கீட்டோன் சரியா என்னென்ன ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் இருக்கு ஹியூமன் பாடியில ஓகே அப்ப நம்ம பார்த்தோம் முதலாவது குளுக்கோஸ் பார்த்தோம் என்ன குளுக்கோஸ் வந்துகிட்டு எல்லாமே எதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும்னா பெரிய ஒரு குரூப் கொண்டு கார்போஹைட்ரேட்ங்கிற குரூப்ல இன்க்ளூட் ஆகும் சரியா முதலாவது வந்துட்டு கார்போஹைட்ரேட் வேற அடுத்தது வந்துட்டு புரோட்டீன் வேற லிபிட்ஸ் வேற நியூக்ளிக் ஆசிட் சரியா ஓகே இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்னது ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம் ஓகே இது வந்துட்டு நம்மளோட இந்த நாலு ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸாலைன்னா நம்ம பாடி வந்துட்டு மேக்கப்பா இருக்கு பாடி வந்துட்டு உருவாகி இருக்கு இந்த நாலு கம்பவுண்ட்ஸ் இதை தாண்டி இன்னும் ஒன்று இருக்கு என்ன முக்கியமான ஒரு கம்பவுண்ட் இவ்வளோத்தையும் வாட்டர் 60% வாட்டர் இன்ஆர்கானிக் மாலிகுல் அந்த வாட்டர் இருக்கும் அது வாட்டரை தாண்டி ஆர்கானிக் மாலிகுல் இவ்வளவு இருக்க போகுது சரி ஓகே இப்போ ஒரு படம் வந்து பார்க்குறேன் ஓகே இது என்னது உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்து இருக்கா சரி பார்த்தா இந்த மாதிரி வருது என்னது என்ன மாதிரி இருக்கு ஓகே அட்லீஸ்ட் ஓகே ஒரு மொலிக்குலங்கிற மாதிரி அதை சொல்லுங்க ஓகே அந்த சும்மா அந்த ரிப்பனை வச்சுட்டு போட்டோ எடுக்காம வெறுமனே ஒரு மொலிக்குலங்கிறத விளங்குதானே ஓகே இதோட உங்களுக்கு இருக்கு ஏதோ ஒரு மொலிக்குள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புரோட்டீன் சரியா புரோட்டீன் அப்ப நம்ம என்னதான் நம்ம தியரிட்டிக்கல்ல படிச்சாலும் எதுக்குள்ள என்ன கார்பன் இருக்கு என்று படிச்சாலும் கடைசியா இந்த மாதிரி தான் வழங்க போதாது கடைசியா இது பாத்தீங்கன்னா கார்பன் எல்லாம் வழங்குமா இப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் வழங்க போகுது சரியா ஸோ இது வந்துட்டு புரோட்டீன் ஓகே நான் சும்மா நம்மள சொல்லிட்டேனே ஓகே இந்த இருக்கு அந்த புரோட்டீன் தான் இது சரியா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் புரோட்டீன் எதால ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி எதால ஃபார்ம் ஆயிருக்கும் புரோட்டீன் அமினோ ஆசிட் திரும்ப திரும்ப வாரத்தால தான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் சரியா ப்ரோட்டீன்ல
அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட் எடுத்தீங்கன்னா, சரியா, அமினோ ஆசிட் எடுத்தீங்கன்னா இப்ப ஓகே அந்த படத்துல இருக்கு, இப்படி ஒரு அமினோ ஆசிட் இருக்கு, இது ஒரு அமினோ ஆசிட் மாலிக்யூல், அதுக்கு பிறகு அடுத்த ஒரு அமினோ ஆசிட் மாலிக்யூல், திரும்ப அதுக்கு பிறகு அடுத்த ஒரு அமினோ ஆசிட் மாலிக்யூல். இந்த மாதிரி ரிப்பீட்டிங் யூனிட்ஸால, சரியா, திரும்ப திரும்ப வர யூனிட்ஸால இந்த புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி குளுக்கோஸ் 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 இப்படி ரிப்பீட்டிங் யூனிட்ஸால குளுக்கோஸ் வரதால இந்த கார்போஹைட்ரேட்ல வர பெரிய ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டார்ச் மாப்பொருள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் எடுத்தாங்க, என்னது நியூக்ளியோடைட் என்ன ஷேப்ல இருக்கும், மாதிரி ஷேப்ல இருக்கும் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ, சரியா. இந்த மாதிரி யூனிட்ஸ் வரப்போகுது ஒரு நியூக்ளியோடைட், ஒரு நியூக்ளியோடைட் திரும்ப திரும்ப நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதால பொண்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும், நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். லிபிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம், சரியா. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டிங் யூனிட்ஸால வர மாட்டாரு, சரியா. லிபிட்ஸ் வந்துகிட்டு ரெண்டு, ஒன்று கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட், இது ஒரு மூலிக்கூல், சரியா. இப்ப இதோட வந்து இன்னும் ஒரு ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் வந்து என்ன செய்யாது, ஓகே கிளிசராலோட வந்து ஃபேட்டி ஆசிட், திரும்ப ஃபேட்டி ஆசிட் வந்து ரிப்பீட்டிங் யூனிட்ல போகாது. இது ஒரு மூலிக்கூல். திரும்ப அடுத்த மூலிக்கூல் வரணும்னா திரும்ப அடுத்த கிளிசரால் பிளஸ் அடுத்த ஃபேட்டி ஆசிட், இப்படி தனித்தனியா தான் இருக்கும் ஒவ்வொன்றும், சரியா. அப்ப அதால நம்ம இந்த மூணையும் என்ன சொல்லுவோம்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், என்ன வேர்டு, இந்த மூணுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், என்னன்னு பாத்தீங்கன்னா பொலிமர்ஸ், சரியா. இதுவும் வந்துட்டு பொலிமர், இதுவும் வந்துட்டு பொலிமர். பொலிமர்னா தமிழ்ல பல் பகுதின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றோம், ரிப்பீட் செயின்ஸாலாம் திரும்ப திரும்ப என்னது பல் பகுதி அப்படின்னா அந்த ஒரு பகுதி மொனோமர்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப வரதால இந்த மாதிரி பொலிமர்ஸ் வருது. இங்க மொனோமர்ஸ் இருக்கா, ஓகே ஒன்று இருக்கு, பட் அது திரும்ப திரும்ப வரல. இது ஒன்று தனியா இருக்கும், இது ஒன்று தனியா இருக்கும், ஒன்று தனியா தான் இருக்கும், சரியா. அப்ப இதே நம்ம பொலி, சரியா, ஓகே. அதே மாதிரி இப்ப நான் இங்க இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு சின்ன மொழிக்கும், இது வந்து சின்ன மொழிக்கும், இப்படி திரும்ப திரும்ப வாரத்தால அந்த கடைசியா வர ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு மொழிக்குலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மொழிக்குலா இருக்கு, சரியா, லார்ஜ் மொழிக்குலா இருக்கு. இதுவும் அப்படிதான், இதெல்லாம் குட்டி குட்டியா இருந்தாலும் கடைசியா வர புரோட்டீனை பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இதுவும் அப்படிதான், இந்த நியூக்ளியோடைட் ஒன்று சின்னதா இருந்தாலும் என்ன இருக்கும், கடைசியா வர மொழிக்கு வந்துட்டு பெருசா இருக்கும். அதனால இந்த நீங்க பொலிமர்ஸ் எல்லாத்தையும் நீங்க இன்னொரு வேர்டும் சொல்லலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ மொலிக்யூல், சரியான. பொலிமர்ஸுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம், என்ன மைக்ரோ மொலிக்யூல். சரியா, மைக்ரோ மொலிக்யூல் தமிழ்ல வந்துட்டு மாமூலக்கூறுன்னு சொல்லுவாங்க, சரியா, மாமூலக்கூறு. மைக்ரோ மொலிக்யூலுக்கு ரீசன் வந்துட்டு இந்த அமினோ ஆசிட் பெருசா இருக்கிறதா, இல்ல இது வந்துட்டு சின்னதான். எது பெருசு, கடைசியா வர ஸ்ட்ரக்சர் பெருசு, சரியா. ஆனா இந்த லிபிட பாத்தீங்கன்னா இந்த லிபிட்ல இந்த ஸ்ட்ரக்சருக்கு தானே ஒரு கிளிசராலும் ஒரு ஃபேட்டி ஆசிடும், இது வந்துட்டு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் பெருசு தான், சரியா. இதை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணக்குள்ள இதை விட பெருசு இல்லைன்றாலும் ஓகே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெருசு, சரியா. பட் பெருசுங்கிறதுக்காக இவர் இந்த மாதிரி ரிப்பீட்டிங் யூனிட்ல ஃபார்ம் ஆகுவாரா, ஃபார்ம் ஆக மாட்டார், அவர் அந்த சைஸ்லயே இருப்பார். இப்ப அந்த அளவுக்கு அந்த இந்த மாதிரி கன்சிடர் பண்ற மாதிரி மைக்ரோ மாலிகுலா இவரை கன்சிடர் பண்ண இயலுமா, கன்சிடர் பண்ண இல்ல. அப்ப இவரை பொலிமர்னு சொல்லல, மைக்ரோ மாலிகுலர்னு சொல்லல, சரியா. மைக்ரோ மாலிகுலும் இல்ல, பொலிமரும் இல்ல. ரீசன் விளைஞ்சா அதுல வந்துகிட்டு மொலிகுலர் வெயிட் வந்துகிட்டு பெருசு இல்லை, ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு மொனோமர் வந்துட்டு மேபி அந்த பெருசா இருக்கலாம், சரியா. அப்ப அதால மேபி அவங்க இப்படி சொன்னாங்கண்டா லார்ஜ் மொலிகுலர்னு சொன்னாங்கண்டா ஓகே சரி, சரி சரி லார்ஜ் மாலிகுல்னு சொன்னாங்கன்னா ஓகே கொடுக்கலாம். ஏன் ரிலேட்டிவ்லி அது லார்ஜ் மாலிகுல்ங்கிறது பயாலஜிக்கல் வேர்ட் இல்லை, பெருசு சொல்றாங்க, சரி ஓகே பெருசு தான், கம்பேரிட்டிவ் பெருசு தான். பட் மைக்ரோ மாலிகுலா, மைக்ரோ மாலிகுல் இல்ல, மைக்ரோ மாலிகுல்னா பயாலஜிக்கல் வேர்ட். அங்க என்ன ரீசன், திரும்ப திரும்ப ரிப்பீட்டிங் யூனிட்ஸ்ல வரணும், கடைசியா வர பெருசா இருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரி. இப்ப நீங்க என்ன ஹெடிங் போட்டிருக்கீங்க,
ஆஹ் ஓகே, அதாவது இந்த மாதிரி நாளையும் எழுதி இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி சரியா. தமிழ்ல வந்துட்டு லார்ஜ் மொழிக்குழுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய மூலக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. சரியா. மெட்ரோ மொழிக்குழுக்கு மா மூலக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் வித்தியாசம். சரியா. நம்மள தமிழ்ல பாத்தீங்கன்னா மா மூலக்கூறு பெரிய மூலக்கூறு எல்லாமே ஒண்ணு மாதிரி தானே இருக்கு, சேம் மீனிங் தர மாதிரி தான் இருக்கு. பட் பயாலஜில எல்லாமே வித்தியாசம். சரியா. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குமா. நாளையும் இந்த காட்டிருக்காங்க. முதல்ல கார்போஹைட்ரேட் கிரீன் கலர்ல காட்டிருக்காங்க. சரியா. கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச், ஒரு ஸ்டார்ச் மாலிக்யூல். அது ரெண்டு பார்ப்போம். ஸ்டார்ச் வந்து இது என்ன, குளுக்கோஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் பாத்துட்டீங்கன்னா இந்த ரிப்பீட்டிங் இருக்கு, அந்த பச்சை 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 திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சரி, அப்ப அதுல ஒரு பச்சை தான் என்னது, குளுக்கோஸ். நம்ம இதுல போட்டோம்னா என்ன எழுதிக்கும், மோனோசாக்கரைடு. சரியா. அது ஓகே. அடுத்தது நம்ம இப்போ அந்த புரோட்டீன் சொன்னது. அப்ப பாக்குறது கணு காம்ப்ளெக்ஸா இருக்கு, கணு சிக்கல் லேவல் அந்த மாதிரி இருக்கு. பட் ஜூம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமீனோ ஆசிட் இந்த மாதிரி பிளாக் பிளாக்கா இருக்கும் ஒவ்வொரு. அதான் என்ன செய்யும், திரும்ப திரும்ப ரிப்பீட்டிங்ல வந்து கனெக்ட் ஆகி புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. சரியா. அது மாதிரி டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ எடுத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும், ஒரு நியூக்ளியோடைட். சரி, அந்த நியூக்ளியோடைடுக்குள்ள தான் அந்த மூணு கம்பௌண்ட் இருக்குமா, நீங்க சொன்னது பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப், அதெல்லாம் மூணு இருக்கும். அந்த டீட்டெயில் போற பார்ப்போம். இப்போதைக்கு என்ன நியூக்ளியோடைட் டிஎன்ஏக்குரிய நியூக்ளியோ டிஎன்ஏக்குரிய மொனோமர் வந்துகிட்டு நியூக்ளியோடைட் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். சரி, அப்ப திரும்ப ரிப்பீட் ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்த லிப்பிட பாத்தீங்கன்னா, லிப்பிட பாத்தீங்கன்னா இந்த இல்ல, இது ஒரு லிப்பிட் மொலிக்கூல். சரியா. அதுல வந்துகிட்டு தானே, இதுதான் அதுல ஒரு கிளிசரால் சொல்லுவாங்க. நம்ம திரும்ப போட்டீங்க தானே கிளிசரால். அதை தாண்டி இந்த ரெண்டு ரெண்டு கால் மாதிரி இருக்கு, ஒரு கால் இன்னும் ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்காரு. சரியா. அப்ப அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஃபெட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. ஒரு கிளிசரோலும் ரெண்டு ஃபெட்டி ஆசிட்டும் இருந்துச்சுன்னா அது பாஸ்போலிபிட். ஒரு கிளிசரோலும் மூணு ஃபெட்டி ஆசிட் இருந்துச்சுன்னா அது அதெல்லாம் பார்ப்போம். பட் ஒரு கிளிசரோலும் ஃபெட்டி ஆசிட்டும் இருக்கும், ரெண்டு ஃபெட்டி ஆசிட்டும் இருக்கும். அப்ப இதுல வந்துட்டு திரும்ப திரும்ப இருக்காது. இது ஒரு தனி ஒரு ஃபெட் மொலிக்கூல், அடுத்த ஒரு ஃபெட் மொலிக்கூலா இருக்கு, எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்காது. இதா இருக்கு. ரெண்டு செல் பொலிமி மட்டும் மிக்கிறேன். சரி, மேபி லார்ஜ் மொலிக்கூல்னு சொல்லலாம். மற்ற சைட்டோட கம்பெனில இப்போ இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கேன், அதால கொஞ்சம் மொலிக்கூல் அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. மைக்ரோ மொலிக்கூல்னா போல. சரி. ஓகே, இதுல நீங்க பெருசா தமிழ் வேர்டும் இல்ல. புரோட்டீனுக்கு புரதம். ஓகே, புரதங்கள் தெரிஞ்சது தானே. அமீனோ ஆசிட்டுக்கு அமீனோ அமிலம், அதெல்லாம் தெரிஞ்சது. சரி. மிச்சம் எல்லாம் அதே மாதிரி தான் வரும். நியூக்ளிக் அமிலம் நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியோடைட்னா நியூக்ளியோடைட் தான். சரி. நீங்க திரும்ப அதை நியூக்ளியோடைட்னு மாத்திரத்தை விட உங்களுக்கு இப்படி எழுதுறது ஈஸியா இருக்கும், நியூக்ளியோடைட். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா, அப்படி எழுதுறது ஈஸியா இருக்கும்.
டிஎன்ஏ கொஞ்சம் இதோட அழகா இருக்குமா? அது கொஞ்சம் ஏணிப்படி மாதிரி இருக்கு, இதோட அழகா இருக்கும் டிஎன்ஏ. யாரு கண்டுபிடிச்ச டிஎன்ஏ மாடலை? டிஎன்ஏ மாடலை கண்டுபிடிச்சது யாருன்னு பாருங்க. 3 பேரோட நேம் வரும். சரியா? 3 பேரோட நேம் வரும். ஓகே பாருங்க. நீங்க தேடி பாருங்க. டிஎன்ஏ கண்டுபிடிச்ச டிஎன்ஏ மாடல் கண்டுபிடிச்ச ஸ்டோரி ஏதாவது போட்டிருக்கான். சரியா? சும்மா எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. Okay, அது என்ன கதைண்டா, ஒரு கேர்ள் தான் அதை வச்சுட்டு இது செஞ்சுக்கிட்டு இருந்தா, என்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தா. சரியா? அப்ப டிஎன்ஏ மாடல்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ். சரியா? பட் அவ என்ன அந்த பெர்ஃபெக்ஷன் ஒன்று வேணும், கடைசியா கண்டுபிடிச்சி நான் தான் ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரி. அது வரைக்கும் வெளியால என்ன நான் ஓகே நான் இது வரைக்கும் ப்ரோசஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. பட் சயின்ஸ் வந்துட்டு அப்படி ஒர்க் ஆகுமா? இல்லை, ஒரு கொலாபரேஷன்லாம் ஒர்க் ஆகும். நான் ஓகே நான் இது வரைக்கும் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா கேட்டு அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் சயின்ஸ். அவ அப்படி செய்யல, அவ தான் அவையே தனியே யாருக்குமே அந்த இதை பப்ளிஷ் பண்ணாம அவையே ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான் அதை பற்றி ரிசர்ச் பண்றேன். பட் நான் மட்டும் தான் கண்டுபிடிக்கணுங்கிறது இருக்கிறது இல்லை பிரச்சனை. அப்ப டிஎன்ஏ கண்டுபிடிச்சா நிறைய மெடிசின்ல வந்துட்டு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஜஸ்ட் ஒரு மொலிக்குல கண்டுபிடிக்கத்தால, அந்த மொலிக்குல என்ன மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கத்தால. பட் என்ன லேட் ஆகிட்டே இருக்கு. சரியா? பட் அவ நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆள். அவ கண்டுபிடிச்ச அளவுக்கு வேற யாருக்கும் அந்த நாலேஜ் வந்து இல்லாம இருக்கு. இப்ப அவைகிட்ட கேட்டாலும் அவன் சொல்றா இல்ல, என்ன செய்யறாலும் செய்யறதா இல்லை. இப்ப என்ன செஞ்சாட்டான், 2 பேர் சேர்ந்துட்டு சரியா வெட்சன் அண்ட் கிரிக், வெட்சன் அண்ட் கிரிக்னு போட்டு. சரியா? அப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு தரம் ஒரு நைட்ல போயிட்டு அவட வீட்டை உடச்சி அவட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வந்துட்டாங்க. சரியா? எடுத்துட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிட்டான். இப்ப கடைசி யாருக்கு வந்துட்டு அந்த நீங்க கிரிக் மாடல் எடுத்தீங்கன்னா யார்ட்ட நீங்க இருக்கும், கிரிக் அவங்களுக்கு தான் வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் செஞ்சல யாருன்னு பாத்தீங்கன்னா ரொசான் பிராங்க்லின் போட்டு. சரியா? ஒரு கேர்ள் உண்டு. ஸோ அப்ப அதுக்கு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன அவங்க இவரண்டு கொடுக்காம அவை தான் கொடுக்கணும், ஏன் அவதான ரிசர்ச் செஞ்சு அந்த மாதிரி இருக்கு. இன்னும் சில பேர் ஆர்கியூ பண்றாங்க, என்னதான் அவ செஞ்சாலும் கடைசி வரைக்கும் அவ முடிச்சிருக்க மாட்டாங்க, அவ அப்படியே செஞ்சு அவை செத்து போயிருப்பா. சரி, அப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இவ செஞ்ச வேலை நல்ல போய் உடச்சி எடுத்து வந்து நல்ல அப்பயாவது உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுச்சு வெளியாயிடுச்சு என்ற மாதிரி அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. சரியா? ஏதாவது செஞ்சா நீங்க என்ன செய்ய. இல்ல இப்ப நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா வெச்சன் கிரிக் மாடல் தான் இருக்கு, அவங்களோட பேர் தான் இருக்கு. ரொசான் பிராங்க்லின் வெச்சன் கிரிக் மாடல் தான் இருக்கு. ஏதாவது ரிசர்ச் செஞ்சீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டு இருங்க, கடைசி அவங்களோட பேர் வராம போயிடும். சரியா ரைட்டிங்களா? ஓகே, இப்போ ஹெடிங் போடுங்க கார்போஹைட்ரேட். இப்பதான் ரிசர்ச் புக்ல இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். கார்போஹைட்ரேட். ஏன் கார்போஹைட்ரேட் வந்துட்டு முக்கியம்? ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கே கார்போஹைட்ரேட் பார்க்கணும். ரைட், த மோஸ்ட் abundant organic compound in the earth. மிகவும் பரந்த அளவுல காணப்படும் போது. ஏன் என்ன ரீசன் மிகவும் பரந்த அளவுண்டா எதை வச்சு சொல்றாங்க அப்படி? எல்லா இடத்துலயும் இருக்கானே, இங்க இருக்கு, பிளான்ஸ்ல இருக்கு. ஆகம் ஹியூமன் பாடியோட பிளான்ஸ்ல இருக்கு, அதுதான் ரீசன். ஏன் பிளான்ஸ் தான் கூட இருக்கு.
சரிதானே? ஒரு கார்டு எடுத்தீங்கன்னா கார்டு தானே கூட இருக்க போகுது, கார்டு கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீ எடுத்தாங்க, இந்த wood எடுத்தாலும் இது என்ன ஆல்மோஸ்ட் கார்பன். அது ஸ்டெம்ல இருந்து அதுல லீஃப்ல இருந்து எல்லாமே என்ன தான் இருக்க போகுது, கார்பன் தான் இருக்க போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். சரியாப்பா? அதால என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் எபண்டன்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட். மோஸ்ட் எபண்டன்ட் அதாவது கூடின கம்பவுண்ட் சேர்வு என்ன உலகத்திலே கூடின சேர்வு? கார்போஹைட்ரேட்டா? அதான் நான் சொல்றேன், இந்த மோஸ்ட் ஆர்கானிக், இந்த மோஸ்ட் எபண்டன்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட் தான் கார்போஹைட்ரேட். மோஸ்ட் ஆர்கானிக், சரி, இந்த மோஸ்ட் எபண்டன்ட் கம்பவுண்ட் கூட காணப்பட போறது வாட்டர். சரியா? அது அசைதன சேர்வு. அதை தாண்டி காணப்படுற சேதன சேர்வு ஆர்கானிக் கம்பவுண்ட் தான் இந்த இது கார்போஹைட்ரேட். சரி, ஃபர்ஸ்ட் அப்ப கார்போஹைட்ரேட் போட்டு ஃபர்ஸ்ட் போயிங்க இல்லைங்க, இந்த மோஸ்ட் எபண்டன்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட் மிகவும் அதிக அளவில் காணப்படும் சேதன சேர்வு. சேதன சேர்விலும் கூட்டம் இல்லை, முக்கியம் சேதன சேர்விலும் கூட்டம் தான். ஓகே, சும்மா இதில் நம்ம பார்த்துட்டு போவோம். இதை பாருங்க, இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. இப்போ கார்போஹைட்ரேட்ல வந்துட்டு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அது மாதிரி லிபிட்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணு தான் இருக்கு லிபிட்ல. புரோட்டீன்ல சரியான கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இல்ல பாஸ்பரஸ்ல கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். நைட்ரஜன் எங்க இருக்கு? அந்த அமைனோ குரூப்ல என்ன ஸ்டூ இருந்துச்சு? அமைனோ ஆசிட்ல வந்துட்டு என்ன ஸ்டூ இருந்துச்சானே நான் பார்த்தேன் இப்ப. அதால நைட்ரஜன் இருக்கு. சரியா? அதோட சேர்த்து இன்னும் என்ன சொல்லுவாங்க, நீ சொன்ன சல்பர். சரி, சல்பர் செல்லுக்குள்ள சம்டைம்ஸ் சல்பர் சொல்லுவாங்களா? எஸ் எஸ், சம்டைம்ஸ் சல்பர் இருக்கு. சரியா? சில வேளைகளில் சம்டைம்ஸ் சல்பர். சரியா? அது சம்டைம்ஸ் சல்பர் அங்கே எழுதிங்கன்னா நல்லா, சும்மா சல்பர் சொல்றத விட. அப்ப இதுல வந்துட்டு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சம்டைம்ஸ் சல்பர். இதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். இங்க இருக்கிற அதே கம்பவுண்ட் தான் இருக்கும். பட் கொஞ்சம் இதுல அந்த ரேஷியோ வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். அதை என்னோட பிறகு பார்ப்போம். சரியா? அடுத்து நியூக்ளிக் ஆசிட்ல என்ன இருக்க போகுது? ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். சரியா? இதை நம்மளால நோட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கு பக்கத்துல குட்டி குட்டி இடமா பண்ணி வச்சுடுங்க. சரியா? வெளியேச்சு. ஓகே, இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். சரியா? கார்போஹைட்ரேட் நம்ம நிறைய காய்ச்சிருக்கோம், குளுக்கோஸ் காய்ச்சிருக்கோம், ஸ்டார்ச் காய்ச்சிருக்கோம். எல்லாமே என்னங்கிறது விளங்குது இல்லை நமக்கு, குழம்பி கிடக்கு. சரியா? அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கிளாசிஃபை பண்ணி படிக்கணும். அப்போ முதலாவது கார்போஹைட்ரேட். கார்போ, சரியா? கார்போஹைட்ரேட் பிரிக்கலாம், மூணா பிரிக்கலாம். ஒன்று வந்துக்கிட்டு மோனோசாக்கரைட், சொல்லிங்க பார்த்துக்கொள்ளுங்க ஒரு தரம் நீங்க check பண்ணுங்க. அடுத்து வந்துக்கிட்டு டைசாக்கரைட், அடுத்து வந்துட்டு பாலிசாக்கரைட். சரியா? ஒரு சக்கரைட், இந்த சக்கரைட் பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. மோனோசாக்கரைட் என்ன எக்ஸாம்பிள்? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். சரியா? ஓகே, உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சுக்கணும் குளுக்கோஸுக்கு என்ன ஃபார்முலா? C6H12O6. ஃப்ரக்டோஸுக்கு என்ன ஃபார்முலா? C6H12O6. கலக்டோஸுக்கு C6H12O6.
அப்படியே இருக்கட்டும். அடுத்து டைசைக்ரைட் எக்ஸாம்பிள். ஓகே, டைசைக்ரைட் வந்துட்டு எதால ஃபார்ம் ஆகும்? ரெண்டு குளுக்கோஸ் சேர்றதால ஃபார்ம் ஆகும். சரியா? அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். சரியா? குளுக்கோஸ் வந்துட்டு அப்படியே இருக்கு. இந்த குளுக்கோஸோட என்ன சேருதுங்கிறத பொறுத்து தான் அந்த இது மாறும் டைசைக்ரைட். சரி, அப்ப குளுக்கோஸோட முதலாவது எது சேர போகுதுன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸே சேரும். குளுக்கோஸும் சேர்ந்தா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மோல்டோஸ் வரும். சரியா? அடுத்து குளுக்கோஸ் அப்படியே இருக்கு. குளுக்கோஸோட சேர்ந்து அடுத்து என்ன சேர போகுது? ஃப்ரக்டோஸ் சேர போகுது. ஃப்ரக்டோஸ் என்ன வரும்? சுக்ரோஸ். ஓகே, இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். நான் இந்த விஷயங்கள் எப்படி அந்த ஜாயிண்ட் ஆகி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? இதுவும் ஜாயிண்ட் ஆகி இது வருது, இதுவும் ஜாயிண்ட் ஆகி இது வருது, திரும்ப இதுவும் கலக்டோஸும் சேர்ந்து என்ன வரும்? லாக்டோஸ் வரும். சரியா? ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே சி ஓகே சி 12H22 ஓல். சரி, என்ன மாதிரி வந்துங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? சுக்ரோஸுக்கும் லெக்டோஸுக்கும் சேம் அதே மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, பொலிசக்கரைட் என்ன எக்ஸாம்பிள் வரப்போகுது? செல்லுலோஸ், ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ். சரியா? அதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபார்முலா சி சி ஓகே ஓகே C5 6 நம்பர் வராது. என்ன பிரச்சனைன்னா ஸ்டார்ட்லேயே சொல்லியிருக்கோம், பொலிசக்கரைட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? இது வந்து ரிப்பீட்டிங் யூனிட்ஸால. அப்ப இது வந்துகிட்டு என்ன செய்யும்? திரும்ப திரும்ப வரதால ஃபார்ம் ஆக போகுது. அப்ப எப்படி ஃபார்முலா எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா இதே அப்படியே எழுதி போட்டு என்னன்னு போடும் அதுக்கு. சரியா? ஏன் அதுல மல்டிபிள் டைம்ஸ் வர போகுதானே, அப்ப அதால. சரியா? ஸோ அதுக்கு இதை எழுதிக்கோங்க. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தது பெரிய விஷயம் இல்லை. இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் ஓ லெவலில் இருக்கு. சரி, அதெல்லாம் சொல்லிட்டு போனேன். இதுக்கு பிறகு பார்க்க போறேன் ஏ லெவலில் இருக்க போகுது. சரியா? ஓகே, இப்போ முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இவ்வளவு தானே உங்களுக்கு ஓ லெவலில் இருந்தது. சரி, இப்போ மோனோசக்கரைடுன்னா என்ன மீனிங்? ஒரு 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 யூனிட் இருக்கும். சரியா? இப்போ இதுல எல்லாத்துலயும் எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. சரியா? கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரையில மோனோசக்கரைடு எடுத்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கிறது மட்டுமே வந்துட்டு மோனோசக்கரைடு இல்லை. சரியா? இன்னும் சில மோனோசக்கரைட்ஸ் இருக்கு. சரியா? அது என்னன்னு பார்ப்போம். இப்ப 6 கார்பன் இருக்கிறதால இந்த மூணையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெக்ஸோஸ் சொல்லுவோம். ஹெக்ஸோஸுக்குரிய காமன் ஃபார்முலா தான் நம்ம என்ன எழுதிக்கிறது? C6H12O6. சரியா? ஓகே, அடுத்தது அப்ப 6 கார்பன்னா அதோட குறைஞ்சது 5 கார்பன் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? பென்டோஸ். அதுக்குரிய ஃபார்முலா என்னவா இருக்கும்? C5H10O5. சரியா? ஓகே, அடுத்து 4 கார்பன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு என்னென்ன சொல்லுவோம் பயாலஜில? மோனோ. ஒன்றுக்கு 1, 2க்கு டை, 3க்கு டை, 4க்கு தெரியாதா? ஓகே, குவாட்ரான்னு சொல்லுவாங்க. QUADRA குவாட்ரான்னு சொல்லுவாங்க. டெட்ரான்னு சொல்லுவாங்க. சரியா? டெட்ரா சைக்கிளா டெட்ராகன் அந்த மாதிரி ஷேப் எல்லாம் ஷேப் அந்த மெஸ்ல இருக்கும். சரியா? மோஸ்ட்லி மெஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. 5க்கு வந்துக்கிட்டு பென்டா, அந்த பென்டா வச்சு தான் பென்டோஸ் வந்திருக்கு. சரியா? 6க்கு வந்துக்கிட்டு ஹெக்ஸோஸ். 7க்கு வந்துக்கிட்டு ஹெப்டா. சரியா? ஹெப்டா. 8க்கு வந்துக்கிட்டு ஒக்டேன் 92 பெட்ரோலுங்கிறது அதான். சரியா? ஒக்டா நம்ம ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படும். சரியா? இதை வந்துக்கிட்டு இந்த 4 வந்துட்டு டெட்ரா. அப்ப இங்க என்ன வர போகுது? டெட்
டெட்ரோஸ். சரியா, டெட்ரோஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வர போகுது? ஓ, சரி. ஓகே, அது வந்துட்டு 4 கார்பன். அடுத்து 3 கார்பன் வந்துச்சுன்னா ட்ரையோஸ். சரியா, ட்ரையோஸ். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வர போகுது? C3H6O3. சரியா, ஓகே. அது வந்துட்டு 3 கார்பன். அதுக்கு அடுத்தது வந்துக்கிட்டு டை டயோஸ். டயோஸ் தான் இதெல்லாம் எனக்கு இடம் இல்லை, அதால தேவையில்லை. சரியா, அப்படின்னு இல்லை, இது வரைக்கும் தான் இருக்கும். 2 கார்பன்ல வந்து வர ஒரு மோனோசைக்ரைடு வந்துட்டு இருக்காது. சரியா, அப்ப மோனோசைக்ரைட்ல வந்துட்டு கார்பன் இந்த நம்பரை வச்சு நம்ம எத்தனை வரைக்கும் சொல்லலாம்? C3 to C7 வரைக்கும் இருக்குமா? C3 to C7 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எது வரைக்கும் தேவை? ஹெக்ஸோஸ் வரைக்கும் தெரிஞ்சுன்னா போதும். 7ல இருந்து இருக்குங்கிற தேவையில்லை. சரியா, ஹெப்டோஸும் இருக்கு, பட் தேவையில்லை உங்களுக்கு. சரியா, இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். சரியா, நம்ம ஒவ்வொரு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். பென்டோஸ் வந்துட்டு எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிற பென்டோஸ் சுகர், அதை தான் நீங்க பென்டோஸ் சுகர்னு சொல்லுவாங்க. சரியா, அதுல வந்துகிட்டு நேம் வந்துகிட்டு ரைபோஸ். சரியா, ரைபோஸ் இருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த ரைபோஸ்ல ஒரு டெரிவேட்டிவ். சரியானே, அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது குளுக்கோஸ் என்ன. சரி, ரைபோஸ் தான் சேம் ஸ்ட்ரக்சர் தான். அதுல வந்துகிட்டு இப்ப வழங்கல ரைபோஸ் இந்த சி கார்பன் 5யும் அதுல இந்த மாதிரி இந்த இந்த இதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. எப்படி ஹெச்ஓஸுக்கு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லக்டோஸ் அங்க இருக்கோ அந்த மாதிரி ரைபோஸுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், இப்போ குளுக்கோஸ் 1 2 3 4 5 6 இதான் குளுக்கோஸுக்குரிய நார்மலான ஸ்ட்ரக்சர். சரியா, இதெல்லாம் ஹைட்ரஜன் வரும், ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கொள்ளணும். சரியா, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி போட்டு ஒரு குளோரின் எட் பண்ணிட்டேன். சரியா, எட் பண்ணிடா இதை நான் என்ன சொல்லுவேன்டா, இப்போ வந்திருக்கிற புது மொலிக்குள் இருக்கு தானே, இந்த மொலிக்குள் குளுக்கோஸ்ல ஒரு டெரிவேட்டிவ்னு சொல்லுவேன் நான். அந்த குளுக்கோஸ் சேம் மொலிக்குள் தான், அதுல ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அதால என்னன்னு சொல்லுவோம்? டெரிவேட்டிவ். தமிழ்ல பெருதி என்று சொல்லுவாங்க. அதுல இருந்து பெற்று வந்தது பெருதி, டெரிவேட்டிவ். சரியா, அப்ப இந்த ரைபோஸ்ல ஒரு டெரிவேட்டிவ் தான் என்ன பாத்தீங்கன்னா டியோக்சி ரைபோஸ் இருக்கு. சரியா, டியோக்சி ரைபோஸ். அந்த டிஎன்ஏல பென்டோஸ் சுகர்ல 2 இருக்கும். ஒன்று ரைபோஸ் இருக்கும். ரைபோஸ் இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ, டியோக்சி ரைபோஸ் இருந்துச்சுன்னா டிஎன்ஏ. சரியா, அப்ப இந்த ரைபோஸ் அடுத்த எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு டியோக்சி ரைபோஸ். ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்கும்? என்ன? அது நான் எக்ஸாம்பிள் சொன்னது, அது குளுக்கோஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. அதே இங்க இருக்காது. இங்க உண்மையிலே அதுல நேம்லயே இருக்கு டிஃபரன்ஸ்ங்கிறது. டிஆக்சி ஒரு ஆக்சிஜன் ஒன்று இல்லாம இருக்கு. இங்க எப்படி நம்ம குளோரின் ஒன்று எட் பண்ணமோ அங்க ஒரு ஆக்சிஜன் ஒன்று இல்லாம இருக்கு, குறைவா இருக்கு. இந்த ரைபோஸ்ல இருக்க ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. எதுக்குள்ள எது வந்துகிட்டு? ஓகே ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைம் தெரிஞ்சுக்கணும். சரியா, இப்போ வந்துகிட்டு ஓகே, முதலாவது டிஎன்ஏ. டிஎன்ஏ பெருசுல இருந்து வரும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளிக் ஆசிட். சரியா, நியூக்ளிக் ஆசிட்ல அதுல மோனோமர் தான் என்ன? நியூக்ளியோடைட். சரி, அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்க போகுது? ஒரு பாஸ்பேட் குரூப், ஒரு பென்டோஸ் சுகர். சரியா, பென்டோஸ் சொல்லிட்டு அந்த 5 கார்பன். அப்ப சைடு பாத்தீங்கன்னா 5 கார்பன் இருக்கும். இதே ஹெக்ஸோஸ்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, அந்த 6 கோணத்தும் ஒரு கார்பன், இங்க 5 கார்பன் இருக்கும். சரி, அடுத்தது வந்துட்டு நைட்ரஜனஸ் பேஸ். சரியானே, அப்ப அதுல நியூக்ளியோடைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட் ஒன்று இருக்கு. சரியா, பட் ஹோலா பாத்தீங்கன்னா இது என்ன மொலிக்யூல்? நியூக்ளிக் ஆசிட். ரைட், இந்த பாஸ்பேட். சரிதானே, இது என்ன சொல்லுவாங்க? கார்போஹைட்ரேட் குரூப் தான். நீங்க சொல்ற மாதிரி கார்போஹைட்ரேட் குரூப் ஒன்று நியூக்ளிக் ஆசிட் உள்ள இருக்கு. சரி, இது இல்லாம வந்துட்டு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணியல அது. சரி, அப்ப இதுக்குள்ள இருக்கிறது என்னதான்? டியோக்சி ரைபோஸ் தான். சரியானே, ஸோ ஓகே, அதனால ஒரு கொஸ்டின். ஓகே, இதை தாண்டி வந்துக்கிட்டு இன்னும் ஒன்று இருக்கு. ரைபோஸும் டியோக்சி ரைபோஸும் சேம், ஆல்மோஸ்ட் சேம் தானே சொன்னேன். அது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்துட்டு ட்ரிபியூலோஸ்.
சரியா? எப்படி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் வேற வேற இருக்கோ அது மாதிரி ரைபோஸ் ட்ரிபியூலஸ் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக. எப்படி இதுக்கு மூணு வித்தியாசம் தெரியுமோ அது மாதிரி அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது பார்ப்போம் நம்ம. அடுத்தது வந்துட்டு ரெட்ரோஸுக்கு வந்துட்டு எரித்ரோஸ்ன்னு கூட இருக்கு. சரியா? இந்த எரித்ரோஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்னா இது வந்துட்டு வேர்ட்லயே வெரி ரேரா காணப்படக்கூடியது. வெரி ரேர். சரியா? வெரி ரேரா காணப்படுறதுக்கே ஒரு கார்போஹைட்ரேட்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன கொடுக்கணும்? மிகவும் வெரி ரேரா காணப்படுற ஒரு எரித்ரோஸ். கடுங்கஷ்டம் ஈஸியில் என்ன செய்யாது, கிடைக்காது எரித்ரோஸ். சரி, அடுத்து ட்ரையோஸுக்கு வந்துட்டு கிளிசரால்டிஹைட், அடுத்து டைஹைட்ரோக்சி அசிட்டோன் இருக்கு. உங்களுக்கு புக் வந்து தந்துருக்காங்களா? கிளிசரால்டிஹைட் மட்டும் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளிசரால்டிஹைட். சரியா? கிளிசரால்டிஹைட். சரியானே? ஓகே, கிளிசரால்டி. சரியா? ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். இதுல ஒவ்வொருட ஸ்ட்ரக்சருக்கும் உங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொன்றோட ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் சொல்லி தேவையில்லை. உங்களோட புக் எடுத்து பாருங்க, ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. போட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே சொல்லுவாங்க நோ நீட் டு மெமரைஸ், நினைவிருத்த தேவையில்லைன்னு இருக்கும். சரியா? பட் அதுக்காக நம்ம என்னது சும்மா இதுகளை மட்டும் பார்த்துட்டு போகலாம். சில விஷயங்களை வழங்கி இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாடமாக்க தேவையில்ல, தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, முதலாவது பார்ப்போம் இந்த ட்ரையோஸ் என்ன மாதிரி போகுமா தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, ட்ரையோஸ்ல எத்தனை கார்பன் இருக்க போகுது? 3. சரியா? பேசிக்ல இப்ப 3 இருக்கு. 3. சரியா? ஓகே, கிளிசரால்டிஹைட் இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சரி, படிக்க மாட்டேங்க இதுவரை. சரியா? ஓகே, கிளிசரோல் எதுல இருக்கு? ஃபேட்டி ஆசிட்ல இருக்கு. வேற எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா கிளிசரோல்? ஓகே, ஸ்டில் வந்துட்டு சேம் தானே. அந்த லிபிட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் தான் அது. லிபிட்ல இருக்கிற யூசேஜ் தான் இது. சோப் ப்ரொடக்ஷன்ல கிளிசரோல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. க்ரீம் எல்லாமே அந்த லிபிடோட தொடர்பானது. அதை தாண்டி வர எங்கேயாவது கிளிசரோல், இந்த கிளிசரின் கேள்விப்பட்டீங்களா? அந்த எக்ஸ்டர்ஸ் வந்துக்கிட்டு பொய்யான டிஎஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? எல்லாமே வந்துட்டு சேம் தான். சரியா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கிளிசரோல் அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப கிளிசரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கார்பன் 3 கார்பனோட 3 ஹைட்ரோக்சைல் குரூப் இருந்துச்சுன்னா அது கிளிசரின் சொல்லுவோம். சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைட்ரோக்சைல் குரூப் என்ன? OH, ஹைட்ரோக்சைல் குரூப். சரியா? அப்ப உங்களுக்கு ஓகே, சரி. அப்ப 3 கார்பனோட என்ன வரணும்? OH. சரியா? இப்படி இருந்தா சரி வருமா? ஃபில் பண்ணணும். எதால ஃபில் பண்ணணும்? ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணணும். 4 பொண்டு வர வரைக்கும், ஒவ்வொரு கார்பனுக்கு 4 பொண்டு வரும் வரைக்கும் ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணணும். சரியா? ஓகே, இப்ப இதுல இந்த மொலிக்யூலோட பேர் என்ன? கிளிசரோல் இல்லாட்டி கிளிசரின் அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? இது கிளிசரோல். சரி, இப்ப நமக்கு தேவை கிளிசரால்டிஹைட். சரியா? ரெண்டுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது. என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாருங்க கீட்டோன் குரூப் எழுதிருக்கீங்க தானே? கீட்டோன் குரூப் அதுல என்ன குரூப்? அது கீட்டோன் குரூப் பண்ண C double bond O. சரியானே? C double bond O. அந்த C double bond தான் என்னது? கார்பனைல் குரூப். அந்த கார்பனைல் குரூப்ல 2 லிகம், ஒன்று அல்டிஹைட், அடுத்தது அல்டிஹைட். சரியானே? அந்த அல்டிஹைட் தான் இங்க இருக்கு. சரியானே? அப்ப நம்ம முதலாவது லிகம் கார்பனைல் குரூப் பண்ணு. சரி, கார்பனைல் குரூப் பண்ணு பாத்தீங்கன்னா ஒரு C double bond O. சரியானே? இதுல இருக்கிற ஒரு OH-க்கு பதிலா என்ன வரும்? C double bond O மாறிடும். சரி, அப்ப இங்க பொண்ட் வந்துட்டு மாறிடும். அப்ப இந்த ஹைட்ரஜன் தேவையில்லை நமக்கு. ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரு ஆப்ஷனா இருக்கு. அவரு தேவையில்லாட்டி அவரு தேவையில்லை. சரியா? அப்ப இங்க என்ன வந்துட்டு கார்பனைல் குரூப் வந்துட்டு. சரி, அப்ப கிளிசரோலுக்கு என்ன மாத்திட்டோம்? கார்பனைல் குரூப்பா மாத்திட்டோம். அடுத்து நமக்கு அல்டிஹைட் கீட்டோன் அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். என்ன டிஃபரன்ஸ் என்ன? இப்ப இந்த செயின் இருக்கு தானே, இந்த செயின்ல கார்பனைல் குரூப் வந்துகிட்டு ஒரு எண்ட்ல ஒரு முடிவுல இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? அல்டிஹைட்னு சொல்லுவோம். ஓகே, சொல்றேன். இப்படி இல்லாம நடுவுல இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் இருந்தேன். இதான பேசிக் ஸ்ட்ரக்சர் கிளிசரோல்.
இப்படி இல்லாம இதை ரிமூவ் பண்ணி போட்டு இங்க ஒரு காமனல் குரூப் எட் பண்ணி இருந்தோம்டா ஸ்டில் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் தேவையில்லை நமக்கு ஒன் கூட ஆயிரும். இது வந்துட்டு என்ன சொல்லுவோம்டா கீட்டோன்னு சொல்லுவோம். நடுவில் வந்துச்சுண்டா சரி இந்த எண்ட் இல்லாட்டி இந்த எண்ட்ல வந்து என்ன சொல்லுவோம் ஆல்டிஹைட். இப்ப நமக்கு என்ன தேவை ஒரு கிளிசரோல்ல வர ஆல்டிஹைட் தேவை. சரியா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரா பண்ணுவோம். சரியா கார்பன் 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 இது வந்துட்டு கிளிசரோல். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஓலவெல தெரியுமா என்ன இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன மாத்த போறோம் கிளிசரல் அல்டிஹைடா மாத்த போறோம். இப்போ ஒன்று இதை வந்துட்டு அல்டிஹைடா மாத்தணும் அப்படி இல்லாட்டி இதை வந்துட்டு அல்டிஹைடா மாத்தணும். நான் இதை வந்துட்டு அல்டிஹைடா மாத்துறேன். சரியா இதுதான் வந்துட்டு என்னது கிளிசரல் அல்டிஹைட். சரியா இந்த மாதிரி உப்பமா இருக்கிறவங்களுக்கு விளங்கிது. அப்போ கிளிசரோல்ல இருந்து அல்டிஹைடா மாத்துறது கிளிசரல் அல்டிஹைட். சரியா ஓகே முதலாவது வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கண்டா ஓகே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு இதையும் பார்ப்போம். சரி ஓகே இது அப்ப இது வந்துகிட்டு என்ன மொலிகுலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அல்டிஹைடா இருக்கும். சரியா அல்டிஹைடா இருக்கும். ஒருவேளை சம்டைம்ஸ் இது நடுவில் வந்துச்சுன்னா அது என்ன இருக்கும் கீட்டோனா இருக்கும். அப்ப அதுல பேர் கிளிசரல் அல்டிஹைடா இருக்குமா கிளிசரோல் கீட்டோனா அப்படி ஒன்று இல்லை. சரிதானே அப்படி ஒரு மொலிகுலர் ஒன்று இருந்துச்சுன்னா அப்படி நேம் வந்து இருக்கும். சரியா ஓகே அடுத்து எரித்ரோஸுக்கு வந்துகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. அது ஆல்ரெடி ரேரா இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு முக்கியம் இல்லை. ஓகே பென்டோஸை பாத்தீங்கன்னா பென்டோஸும் வந்துகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். எத்தனை கார்பன் இருக்கும் 5 கார்பன் இருக்கும். சரியா இந்த 5 கார்பன்ல இந்த ரைபோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சரியானே அங்கேயும் வந்துட்டு என்ன காணப்படும் பாத்தீங்கன்னா ஒரு கார்பனில் குரூப் ஒன்று இருக்கும். சி டபுள் பாண்ட் ஓ குரூப் ஒன்று இருக்கும். சரியா சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கும். சரியானே அந்த சி டபுள் பாண்ட் ஓ வந்துகிட்டு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல இருக்கும். அப்ப இது என்ன இருக்கு கட்டாயம் ஆல்டிஹைடா கீட்டோனா ஆல்டிஹைட். சரியா அப்ப இந்த ரைபோஸ் வந்துட்டு ஆல்டிஹைட் விளங்கிச்சா. அப்ப இது வந்துட்டு ஆல்டிஹைட்னா டியோக்சி ரைபோஸும் கட்டாயம் என்ன தான் இருக்கணும் ஆல்டிஹைடா தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நம்ம அந்த ஜஸ்ட் அந்த குளோரினேட் அந்த குளோரின் இல்ல ஆக்சிஜன் ஒன்று ரிமூவ் பண்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம். சரி அப்ப நீங்க இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் கெமிக்கல் ஃபார்முலாண்டே எடுங்க. ஒன்றே ஒன்று வித்தியாசம் ஆக்சிஜன் வந்து வித்தியாசம். அப்ப ரெண்டுமே என்ன குரூப்பா தான் வரும் ஆல்டிஹைட் குரூப்பா தான் வரும். சரியா இந்த ரிவ்யூலஸ் தான் என்ன குரூப்பா வரும் பாத்தீங்கன்னா கீட்டோன் குரூப்பா வரும். சரியா அப்ப அதுல ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்கன்னா ரைபோஸுக்கு வந்துட்டு இங்க என்ன இருக்கும் சி டபுள் பண்டோ இருக்கும். இது எது ரிவ்யூலஸ் எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள இங்கே ஒரு இடத்துல இருக்கும் சி டபுள் பண்டோ. சரியா பட் நம்ம ரெண்டையும் சேர்த்து கொமனா என்ன சொல்லுவோம் இங்க இருந்தாலும் இல்லாட்டி இங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் கார்பனைல் குரூப் சொல்லுவோம். இந்த கார்பனைல் குரூப் பொசிஷனை வச்சுட்டா நம்ம ஆல்டிஹைடா கீட்டோனாங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே சரி இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஓகே. அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸுக்கும் அந்த மாதிரி தான். சரியா இதுல வந்துட்டு இந்த ஜி ரெண்டுமே ஆல்டிஹைட் குரூப். சரியா அந்த மாதிரி இங்கேயும் ஆல்டிஹைட். அப்ப ஃப்ரக்டோஸ் என்ன குரூப்பா இருக்க போகுது கீட்டோன் குரூப்பா இருக்கும். சரியா இது இந்த ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு குளுக்கோஸ்ங்கிற ஒரு மொலிக்யூல் எடுத்து செலுத்தாங்க குளுக்கோஸ் 3 4 5 6. சரியா அல்டிஹைட்னா எங்க இருக்கும் கார்பனைல் குரூப் ஆக மேலே இல்லாட்டி கீழே நான் மேலேயே போடுறேன். சரியா எனக்கு தெரியும் அதுல மூணாவதுல OH குரூப் கொண்டு இருக்க வேண்டிய தெரியும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன். சரியா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். சரி அப்ப இங்கால OH இருந்துச்சுன்னா இங்கால கட்டாயம் அடுத்தது OH இருக்கும். ஏதோ ஒரு சைட்ல கட்டாயம் OH ஒன்று இருக்கணும். சரியா அப்ப ஒன்று இங்கால இருந்தா அங்கால இருக்கும் அங்கால இருந்தா இங்கால இருக்கும். அப்ப இதுதான் என்னது குளுக்கோஸுக்குரிய ஸ்ட்ரக்சர். ஓகே இது குளுக்கோஸ். சரியா அப்ப ஃப்ரக்டோஸுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும் ரைட் இந்த கார்பாக்சைல் குரூப் எங்க வந்துடும் இங்க நடுவில் வந்துடும். இந்த இது வந்துட்டு மேலே போகும் அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா இது வந்துகிட்டு கெமிக்கல்லி வந்துகிட்டு சிம்பிளா என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கையில கொஞ்சம் குளுக்கோஸ் தந்தாங்கண்டா அதை நீங்க ஈஸியா என்ன மாத்தலாம்டா அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு மாத்தலாம் கீட்டனை மாத்திடலாம். உங்களுக்கு சில மெஷின்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டக்குனு என்ன செய்யலாம் இதை மாத்திடலாம்.
அல்டிஹைடை என்ன செய்யலாம், கீட்டனா மாத்திடலாம். அப்ப இது ஒரு நல்ல ஒரு யூசேஜ். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரக்டோஸ் தான் ஸ்வீட்டஸ்டான ஒரு என்னது ஸ்வீட் கூட. குளுக்கோஸை விட ஃப்ரக்டோஸ் வந்துட்டு ஸ்வீட் கூட. சரியா? அப்ப இதால இந்த சில இந்த கோன் சிரப் கண்டு கேள்விப்பட்டீங்களா? இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கோன் சிரப். அந்த சோளத்துல இருந்து எடுக்கிறதால கோன் சிரப்னு சொல்லுவாங்களா? ரைட். எனக்கு தெரியாது. நான் சும்மா இது பாத்தீங்க நீங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க கிச்சன்ல தான் இருந்திருக்கும் கோன் சிரப். ஸோ அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா குளுக்கோஸ் தானே இருக்கும். சரியா? அப்ப அதுல ஸ்வீட்னஸ் கூட்டத்துக்காக என்ன செய்வாங்க, அதுல குளுக்கோஸ் அமிலத்தையும் கீட்டோனா மாத்துவாங்க. சரியானே? கீட்டோனா மாத்தினா கடைசியா என்ன வர போகுது, குளுக்கோஸா மிஞ்சி போகுது? இல்ல, ஃப்ரக்டோஸ் தான் மிஞ்சுவாங்க. ஸ்வீட்னஸ் கூடினா ஃப்ரக்டோஸ் மிஞ்சி போகுது. சரி, அப்ப இண்டஸ்ட்ரியல் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்மளா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய சொல்லுக்குள்ள இல்ல. பட் என்ன மாதிரி அந்த அல்டிஹைட் கீட்டோனுங்கிறது இன்னொரு வித்தியாசம். அந்த கார்பனைல் குரூப் மட்டும் இங்க மாற்றத்தால அது நமக்கு மாற்றிடும். சரி, மாற்றினோம்னா இந்த மாதிரி மாறும். சரியா? அப்ப இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். குளுக்கோஸும் கெலக்டோஸும் அல்டிஹைடுக்குரியது, ஃப்ரக்டோஸ் வந்துகிட்டு கீட்டோஸுக்குரியது. அப்ப அந்த கோன் சிரப்ல குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாறுது, ஸ்வீட்னஸ் கூடுது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் என்ன அது. அப்ப அதே அல்டிஹைட், இது கீட்டோனுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்ய டக்குனா மறக்காது. சரி, ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையுமே அந்த சரியா லைன்ல வர மாதிரி நீங்க அடிங்க. மேபி இந்த இந்த லேண்ட்ஸ்கேப்ல வச்சு அடிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர்ஸ் பாடமாக தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சும்மா எழுதி எழுதி பாருங்க. பாடமாக்கணுங்கிறது இல்லை, அந்த கன்செப்டுவல் லைன் இருந்தா ஓகே. எனக்கு கூட பாடம் இல்லை தான். கெமிஸ்ட்ரியில இதை விட பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரும். பட் ஸ்ட்ரக்சர் பாடமாக தேவையில்லை, கன்செப்ட் தான் வழங்கி இருக்கேன். சரி, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் பத்தி எஸ்ஏ எழுதுன்னா இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ரிசர்ச் புக் என்ன இருக்கோ அவ்வளோ தெரிஞ்சா சரி. பட் எம்சிக்யூ செய்யறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் வேணும் கரெக்டா. அல்டிஹைட் என்ன, கீட்டோன் என்ன, எல்லாமே தேவை. ரிசர்ச் புக்ல வந்துக்கிட்டு இதோட சின்னதான் இருக்கு. அல்டிஹைட் என்ன, கீட்டோனுங்கிறதா என்ன, இதெல்லாம் அது எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எஸ்ஐ கேட்டாங்கன்னா என்ன எழுதணுங்கிறது மட்டும் தான் இருக்கு. சரியா? பட் அதை மட்டும் மாற்றி வழங்கி எடுத்துக்கிட்டு எம்சிக்கு செய்யல. சரி, ஓகே. ரேருங்கிறது ஒரு பாயிண்டா? அல்டிஹைட் கீட்டோன் மாதிரி ரேருங்கிறது ஒரு குரூப் இல்லை. எரித்ரோஸ் ரேருண்டா அது என்னது, இது குளுக்கோஸ் எல்லாம் இங்க நம்ம ஈஸியா எடுக்கலாம். ஒரு ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இல்ல, அது நீங்க நேச்சர்ல அதை ஃபைண்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு. சரி, அந்த மாதிரி அது ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பிளான்ட்லயோ அந்த மாதிரி இருக்கும் போல. பொலிசக்கரைட் எல்லாம் இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஓகே, ரொம்ப நாள் ஃபில் பண்ணுவீங்க. பட் அவ்வளவுதான் இல்லை, இன்னும் இருக்கு நிறைய பொலிசக்கரைட். சரியா? இது சும்மா நார்மலா மார்க் பண்ணுவீங்க. டெரிவேட்டிவ்ங்கிற வேர்டையும் மார்க் பண்ணுவீங்களா? ரை என்ன பேசிக் வந்துட்டு ரைபோஸ் தான். சரியா? அப்ப அதுல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணதான் என்ன டியோக்சிரைபோஸ்.
ரைட். பாஸ்போ கிளிசரால்டிஹைடு தந்திருக்காங்க என்ன. அப்ப இதெல்லாம் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கிளிசரால்டிஹைடுல எப்படி ரைபோஸ்ல இருந்து டிஎக்சி ரைபோஸ் ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க, கிளிசரால்டிஹைட பாஸ்போ கிளிசரால்டிஹைடு தந்திருக்காங்க. பேர்லயே இருக்கு. வழங்கல. ஓ, ரைபோஸ்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ண என்ன வரும்? டிஆக்சி ரைபோஸ் வரும். அது மாதிரி கிளிசரால்டிஹைட்ல இருந்து என்ன செஞ்ச இது வரும்? இல்ல இல்ல, அது பேர்லயே இருக்கு பாருங்க, பேர்லயே பொஸ்போ. அப்ப ஒரு பொஸ்போட எட் பண்ணிருப்பாங்க. பொஸ்பேட் ஒரு பொஸ்பரஸை எட் பண்ணிருப்பாங்க. நம்ம டிங்கிற டி தான் ரிமூவ் பண்றதுக்குரிய மீன் ஆற்றல் டி. டி ஆக்சி அப்படி என்ன டி ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க இருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணதால டிஆக்சி ரைபோஸ். இங்க டி பொஸ்போன் தான் இருக்கு, பொஸ்போன் எட் பண்ணிருப்பாங்க. ஒரு கிளிசரால்டிஹைடுக்கு எங்க பேர் இப்படியான ஒரு மாலிகுலுக்கு இதானே பார்த்தேன். ஒரு கிளிசரோலுக்கு அல்டிஹைடை சேஞ்ச் பண்ணா அதான் கிளிசர் அல்டிஹைட். திரும்ப அதுக்கு பிறகு ஒரு OH ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எந்த போடுறோம், போஸ்பரஸ் போடுறோம். சரியா? ஓகே, இந்த மாதிரி இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரியா? அதை போட்டாங்கன்னா இன்னொன்று வரும், போஸ்போ கிளிசர் அல்டிஹைட். அது வந்துட்டு அப்ப அதோட டெரிவேட்டிவ். சரி. இந்த கார்பனைல் குரூப்ல அல்டிஹைட் கீட்டோன் எழுதிருக்கீங்க தானே, அதுல ஏழு பண்ணா அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அல்டிஹைட் என்ன அந்த பொசிஷன் எண்ட்ல இருக்கும், இதுல இருந்துச்சுன்னா மிடில் இருக்கும், அதே சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏன் அப்ப தரலன்னா அந்த அந்த டைம்ல சொல்லியிருந்தா வழங்கிட்டாரு. அதுதான் என் பேர். கார்பனைல் குரூப் எண்ட்ல இருந்துச்சுன்னா அது அல்டிஹைட். கார்பனைல் குரூப் சென்டர்ல மிடில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு. ஓகே, அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி குளுக்கோஸ் ஒரு குளுக்கோஸும் சேர்ந்து எப்படி மோல்டோஸ் வருது, ஒரு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து என்ன மாதிரி இது வருதுன்னு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டைசாக்கரைஸை பத்தி. சரி, இன்னைக்கு நம்ம எதை பார்த்திருக்கோம்? டீட்டெயிலா மோனோசாக்கரைஸை பத்தி பார்த்திருக்கோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிக்கணும்.
நம்ம கார்போஹைட்ரேட்டை எத்தனை பிரிச்சிருக்கோம்? 3 பிரிச்சிருக்கோம் என்ன? அது மாதிரி நமக்கு ரெண்டாவும் டிவைட் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுகர்ஸ் சொல்லுவாங்க. சுகர். ஏன் அது ரெண்டும் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். இதுக்கு ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கெலக்டோஸ், லெக்டோஸ், சுக்ரோஸ், மோட்டோஸ் எல்லாமே ஸ்வீட்டா இருக்கும். பட் அதுல ஸ்வீட்டஸ்ட் எது? ஃப்ரக்டோஸ். நம்ம டேபிள் சுகர் இது. அது லைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல. அதுக்குரிய இது சார் எல்லா சேர்ந்து ஓப் ஆயிடுச்சு. அந்த தேனை மட்டும். சரியா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல என்ன சொல்ல வந்தேன்னா இந்த சுக்ரோஸ் மட்டும். சுக்ரோஸ் வந்து என்னது? என்ன எக்ஸாம்பிள்? ஓகே, டைசெக்ரைட். என்ன சுக்ரோஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றது உண்டு. சுகர் நம்ம வளமையா யூஸ் பண்ற சீனி தான் சுக்ரோஸ். சரியா? ஃப்ரக்டோஸ்ங்கிறது இந்த பழங்கள்ல இருக்கு. பழத்தை சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன இது? அதுல வந்துட்டு ஃப்ரக்டோஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்வீட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. வேற குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம நார்மலா கடையில வாங்கி சாப்பிட்ற குளுக்கோஸ் தான். சரி. வேற கெலக்டோஸ், லெக்டோஸ் எல்லாம் இந்த மில்க்ல இருக்கும், பால்ல இருக்கும். அதுல இருக்கும் போது இந்த ஓகே அடுத்த கிளாஸ்ல பார்க்க மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து சுகர்னு சொல்லுவாங்க. அப்போ கார்போஹைட்ரேட்டா ரெண்டாவும் பிரிப்பாங்க. ஒன்று மோனோசக்கரைட், டைசக்கரைட், பாலிசக்கரைட். அடுத்தது சுகர். மற்றது ரெண்டையும் சேர்த்து சுகர்னா மிச்சம் என்ன இருக்கு? ஓகே, நான் சுகரைட் சொல்றதை விட பாலிசக்கரைட், சுகர் பாலிசக்கரைட் அந்த மாதிரி. எப்படி மோனோசக்கரைட், டைசக்கரைட், பாலிசக்கரைட் சொல்லுவாங்களோ ரெண்டையும் வெப்பன் சேர்த்து சொல்லுவாங்க சுகர். அடுத்தது மிச்சது பாலிசக்கரைட். அப்புறம் ரெண்டு மாதிரி டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க, அடுத்து மூணா டிவைட் பண்ணுவாங்க. சரி, அப்ப அதையும் அந்த ரெண்டையும் சேர்த்து சுகர் ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். வெள்ளங்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? வெள்ளங்கள். ஏன் இனிப்பா இருக்கும். சரி. அது இனிப்பா இருக்கும். அப்ப என்ன இது சுகர்னா அது வந்து நான் சுகர் அவன் சொன்ன மாதிரி. சரி, அதுல இருக்க எதுவுமே ஸ்வீட்டா இருக்காது. நான் சுகர்னு சொல்லிட்டு இல்லை, பாலிசக்கரைட்னு சொல்லுவாங்க. பட் நான் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. நான் ஸ்வீட். ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம ரிசோர்ஸ் புக்ல என்ன இருக்குங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப முக்கியமா இந்த விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி. ஆஹ் உங்களுக்கு